மிகவும் பிரியமானவர்களே, அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நான் 2 சாமுவேல் புத்தகத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகத்திலே நான் சொன்னேன் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதல் பிரிவு தாவீதின் வெற்றிகள், 2வது பிரிவு தாவீது செய்த பாவம், 3வது பிரிவு தாவீது செய்த பாவத்தின் விளைவுகள். இந்த 3வது பிரிவிலே பிரியமானவர்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இதிலே 4 பெரும் பிரிவுகள் என்று சொன்னேன். முதலாவது பகுதியான அப்சலோமின் முரட்டாட்டம் என்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இதிலே நாம் இதுவரை பார்த்தது அப்சலோம் ஓடி போகுதல், அப்சலோம் திரும்பி வருதல், அப்சலோமின் தந்திரம், அப்சலோமின் முரட்டாட்டம், தாவீது தப்பி ஓடுதல். இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களை. தாவீது தப்பி ஓடுதலை பாதி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களை, அனைவரும் உங்களுடைய பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் வேதாகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதோட போராட்டத்திலே அவர் எப்படி அந்த மகனை அவருடைய மகன் அவருக்கு விரோதமாக அரசரான பொழுது எப்படி அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் அவர் திரும்பமாக அரசரானார் என்று சொல்லி இதிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இதிலே தாவீது தப்பி ஓடுதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த தாவீது தப்பி ஓடுதல் 15வது அதிகாரத்திலே, அதாவது 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தாவீது தப்பி ஓடுகிற பொழுது யாரெல்லாம் அவரிடம் வந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேலையை செய்து அவர் கொடுத்தார். அதாவது அவர் ஓடிக்கொண்டிருந்தார், ஆனால் இவரோடு கூட வருவதை சில பேரை அவர் அனுமதிக்கல. நீங்க அங்க போங்க, அங்கே இருந்து எனக்கு செய்திகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தார். அப்படி யாரை சொல்லியிருந்தார் என்றால் சாதோக், உங்களுக்கு தெரியும். அதற்கு அப்புறமாக பிரியமானவர்கள் அபியத்தார் 2 பேரும், அப்புறம் சாதோக்குடைய மகன், அப்புறம் அவன் அஹிமாஸ், அப்புறம் அபியத்தாரின் மகன் யோனத்தான், இவர்கள் இருவரும் வந்தாங்க. அப்புறம் தாவீதுடைய சிநேகிதனாகிய ஊசாய் வந்தாரு, அவரையும் இவர் அனுப்பிவிட்டார். அதே மாதிரி ஈத்தாய் என்பவன் ஈத்தாய் வந்தான். அவன் போன்னு சொன்னதுக்கு பரவாயில்ல, நான் உங்களோடய வரேன், அது என்னவானாலும் நான் உங்களோடய வருகிறேன் என்று சொல்லி சொன்னதுனால சரி அரசர் சரி என்னோட வான்னு சொன்னார். இப்படியாக இவர் தாவீது என்ன செய்கிறார் என்றால் எருசலேமை விட்டு அவர் அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் நாட்டை விட்டு எருசலேமை விட்டு அவர் செல்கிறார். அப்சலோம் எங்க இருக்கிறாரு? அவர் என்ன செஞ்சாலும் எப்ரோனுக்கு போனார். அப்பாட்ட என்ன சொன்னார்னா, சொன்னது வேறு இடம், எங்கன்னா கேசூர்ல போறேன்னு சொன்னாரு. ஆனால் போனது எங்க? எப்ரோனுக்கு போய் என்ன செய்தார், அங்கே நான் ராஜாவாக ஆகிவிட்டேன், அதாவது நான் ராஜாவாகினேன், நான் எக்காலம் ஊதுவேன், எல்லாரும் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அப்சலோம் ராஜாவாகிவிட்டான்னு சொல்லி சத்தம் போடுங்க. சத்தம் போட்ட உடனே இவர் என்ன செய்தார் என்றால், மக்கள் மூலியமாக கேள்விப்பட்ட தாவீது உடனே அந்த எருசலேமை காலி செய்து அவர் வருகிறார். பிரியமானவர்கள், எல்லோரும் அவருடைய ஊழியர்காரர்கள் மற்றும் அநேகரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அவரோடு கூட கால்நடையாக அவர்கள் நடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்படி அவர்கள் நடந்து செல்கிற பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகிற பொழுது நிறைய பேர் அவங்க வந்தாங்க. வந்தவுடனே அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்த மக்களில் எல்லாரையும் ஈத்தாயை கூட வந்தார். அவரை போக சொல்லும்போது அவர் போகலை. அதுக்கப்புறம் சாதோக்கும் வந்தாரு. சாதோக்கு நீ வேணாம், நீ உடன்படிக்கை பெற்று எடுத்துக்கொண்டு நீ அங்கேயே போ, கர்த்தரனை இங்கே வரவழைப்பார் என்று சொன்னார். அப்படியாக அவர் சாதோக் போயிட்டார். இப்படி ஒவ்வொருவரும் கடைசியாக ஊசாய், அதாவது சிநேகிதர் ஊசாய் வந்த பொழுது அவர் சொன்னார், நீயும் அங்கே எருசலேமுக்கே சென்று விடு, என்னோட வர வேண்டாம், அங்கே இருக்கிற செய்திகளை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களே அங்கே அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, அப்படியாக அவர்கள் வருகிற வேளையிலே பிரியமானவர்களே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ தாவீது பாருங்க, தாவீது மலையுச்சிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் ஊழியக்காரனாகிய சீபா. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது மலையுச்சிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சை ரசம் மனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்லுகிற பொழுது ராஜா கேட்கிறாரு, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே? அதாவது
யார் என்றால் மேவி போசேத் பத்தி கேட்கிறாங்க. யாரு? உன் ஆண்டவன்னா அங்க முதல்ல இருந்த சவுலினுடைய மகனாகிய யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவன் கால் முடமானவனாக இருந்தான். மேவி போசேத் என்று அவனுடைய பேர். மேவி போசேத். அவனுடைய ஊழியக்காரன் தான் யார் என்றால் சீபா. இந்த சீபா என்ன செய்கிறார் என்றால் அங்கிருந்து வராரு. வந்துட்டு 2 கழுதியில கொண்டுட்டு எல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி திராட்சை பழங்கள், அப்பங்கள், 200 அப்பங்கள், அப்புறம் 100 திராட்சை பழ குலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டுட்டு வராரு. திராட்சை ரசம் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது ராஜா கேட்கிறாரு, ராஜானா இங்கே தாவீது அரசர் கேட்கிறார் சீபாவிடம், இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்றாரு, இதெல்லாம் இந்த கழுதைகள் மேலாம் நீங்கள் ராஜ குடும்பத்தார் ஏறி போகலாம், கால்நடையாக நீங்கள் போறீங்க, இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்தேன் என்று சொல்லி குடிக்கிறான். அப்பொழுது அவர் கேட்கிறாரு, எங்கே உன்னுடைய எஜமானுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு அவர் சொல்றாரு, எருசலேமிலே இருக்கிறார். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாக திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். ஆனா அவன் உண்மையாக அவன் அதை சொல்லலை. ஆனா இவன் என்ன சொல்கிறான், அப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இஸ்ரவேல் வீட்டாராகிய என் தகப்பனுடைய வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாக திரும்ப பண்ணுகிறார்கள். ஏன்னா இப்போ யாரு? அப்சலேம் என்ன செய்கிறார்? இப்போ அரசராக போகிறார். தாவீது அதை விட்டு வந்து விட்டார். எனவே இவர்கள்லாம் அவரை அப்புறம் அவர்கள்லாம் அணுகிறார்கள், தாவீதை அணுகிறார்கள். அப்பொழுது ராஜா என்ன சொல்றாரு? சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்றாரு, ராஜாவாகி என் ஆண்டவனே, உம்முடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது ராஜா எங்க வரைக்கும் வந்துட்டார்? இப்ப பகூரீம் என்ற இடத்துல இருக்கார். அந்த பகூரீம் வீட்டுக்கு வந்த பொழுது என்ன நடக்கிறது? அங்க ஒரு சீமேயு என்ற ஒருவன் வருகிறான். அவன் யார் என்றால் சவுல் குடும்பத்தை சார்ந்தவன். அவன் சவுல் வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயு என்பவன் என்ன செய்கிறான் என்றால் தூஷிக்கிறான். ஏனென்றால் முந்தி சவுலோட ராஜ்யமாக இருந்து இது தாவீது எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பொறாமையினாலே சீமேயு என்ன சொல்கிறான் என்றால் அவனை சபிக்கிறான், அவனை தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான் என்றால் கற்களை எறிகிறான். அதற்கப்புறம் 6வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாம் இடது புறமாம் நடுக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை இருந்தான். சீமை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்படியாக அவர்களை தூஷிக்கிறான். ஏன் தூஷிக்கிறான்? இப்பொழுது உன்னுடைய ராஜ்யபாரம் தாவீதே, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னுடைய மகனாகி அப்சலோமின் கருத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்க? இவெல்லாம் தூஷிக்கிறான். தூஷிக்கும் போது செரியாவின் குமாரன் அபிஷாய் சொல்றாரு, அந்த செத்தனாய் ராஜாவாய் என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் நான் தலையை வாங்கி போடட்டுமான்னு கேட்டான். ஆனால் அதுக்கு தாவீது என்ன செய்கிறார்? அவரை மன்னித்து விடுகிறார். சொல்றாரு, என்னவன் தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் இப்படி செய்கிறாய், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவன் தூசிட்டு போறான். ஆனா அது சொல்றாரு, பாவம் 11வது வசனத்துல சொல்றாரு, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் பிரப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீனின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவனை மன்னிச்சு அவனை விட்டுறாரு. விட்டுட்டும் பொழுது அப்ப சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் அவன் தூசிக்கிறத பார்த்து மனமிறங்கி அவன் தூசிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்னோட வாழ்க்கையில் அவர் நன்மை செய்தாலும் செய்வார் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தாவீது சொல்கிறார். தாவீது மனம் முடிந்து அந்த இடத்தை விட்டு எருசலேம் விட்டு போகிறார். இப்பொழுது தாவீதுக்கு தேவனுடைய கிருபை தயவு வேண்டும், அதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக தூசித்து பக்கத்திலே அருகிலே எதிர்ப்புறமாகவே நடந்து வரான். சீமையு கற்களை வீசுறான், தூஷிக்கிறான். அப்படியாக அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு இடத்துல போய் என்ன செய்தாங்கன்னா, அவங்க ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் ஒரு இடத்துல போய் என்ன செய்றாங்க? தரித்து இளைப்பாறினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? இப்போ அப்சலோமும் அவன் சகல ஜனங்களும், அதாவது 200 பேரை கூட்டிட்டு வரா. அவங்களுக்கே தெரியல எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த 200 இஸ்ரவேல் மக்கள் வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து அகித்தோப்பேல் என்பது யார் என்றால் தாவீதோட ஆலோசனைக்காரன். அவன் என்ன செய்து கொண்டான் என்றால் இவனோடு சேர்ந்து கொண்டான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? இப்ப எருசலேமுக்கு வருகிறார்கள். ராஜாவாக எருசலேமுக்கு வருகிறான். அப்போ அட்கேனாகிய ஊசாய் எனும் தாவீதின் சிநேகிதன்
அதாவது ஊசா என்பவன் தாவீதின் சிநேகிதன். அவன் அப்சலோம் இடத்தில் வந்த பொழுது என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் தாவீதிடம் அவன் கூட வருகிற பொழுது, தாவீது எருசலேமை விட்டு சென்ற பொழுது ஊசாய் அவனோடு வருகிற பொழுது, என்னோடு வர வேண்டாம், நீ என்ன செய்த, என்னோட குமாரனோட அங்கேயே போய் எருசலேம்ல இரு, என்னமாவது விஷயங்கள் நடக்குதுன்னா அது எனக்கு தெரியப்படுத்து என்று சொல்லியிருந்தார். எனவே இப்ப ஊசாய் சொல்றாரு, நான் அப்சலோமிடத்துல வரும்போது சொல்றாரு, அப்சலேமே ராஜாவாகி நீர் வாழ்கின் வாழ்த்தும் பொழுது அப்சலோம் சொல்றாரு, என்ன நீ என்னோட அப்பாவுடைய சிநேகிதன் அல்லவா, அவ்வளவுதானா உன் சிநேகிதம், நீ அவனை விட்டுட்டு வந்துட்டியா என்று சொல்லி, சிநேகிதனோட நீ போகாம என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். யார் கேட்கிறா? அப்சலோம் கேட்கிறான். அதுக்கு ஊசாய் சொல்றாரு, அதற்கு ஊசாய் அப்சலேமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்கிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன், அதனால நானும் இந்த இடத்துலதான் இருப்பேன் என்று சொல்லி அவங்களோட இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அப்சலோம் கேட்கிறாரு அகித்தோப்பேல்கிட்ட, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று அப்சலோம் கேட்கிறார். அப்சலோம் ராஜாவாயிட்டாரு. இப்போ அவருக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அகித்தோப்பேல் என்கிற தாவீதோட ஆலோசனைக்காரனை கேட்கிறார். நீ என்ன செய்யணும்? அவருடைய 10 மறுமனையாட்டிகள் போய் அவங்களோட போய் நீ பிரவேசி. அப்போ தாவீதுக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமாயிரும். உன்னோட நாற்றமாக போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்று சொன்னான். அதே மாதிரியே என்ன செய்யறான். இப்போ தாவீதுக்கு எவ்வளவு வேதனையாக வேசனமாக இருந்திருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இப்ப நடக்கிறது. அந்த காலத்துல அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தான் எல்லாரும் கேட்டு நடப்பாங்க. இப்போ அதே என்ன செஞ்சுட்டா, அப்போ அகித்தோப்பேல் கெட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறமாக பிரியமானவர்களே, அகித்தோப்பேல் இன்னொரு ஆலோசனை கொடுக்க போறான். என்ன சொல்ல போறான்னா, 12,000 பேரை எடுத்துட்டு நான் போறேன், 12,000 பேரை தேர்ந்து கொண்டு இந்த ராத்திரியில நான் போய் தாவீதை பின்தொடர்ந்து போகிறேன். நான் திடீர்னு போனேன்னா தாவீது பயப்படுவான், எல்லாரும் பயந்து இந்த மக்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, அப்ப தாவீது நான் கொன்றுவேன், வெட்டி கொண்டு சாய்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அகித்தோப்பேல் சொல்லுகிற பொழுது, அப்போ அதே நேரத்துல இப்போ தாவீது அனுப்பிய இன்னொருத்தர் அங்க இருக்கிறார். அவர் யார்? அவர்தான் ஊசாய். இந்த ஊசாய் என்ன செய்யறார்? ஒரு மனிதன், நல்ல தேவனுடைய மனுஷன். உடனே இவர் சொன்னது கரெக்ட் தான், போலாம், இதன்படியே போய் விரட்டி தாவீதை கொல்லலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஊசாயிட்டே போய் கேட்போம், என்ன சொல்றான்னு பார்ப்போம்னு கேட்கும் பொழுது ஊசாய் சொல்றாரு, இல்ல, இந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், தாவீதை பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். பாருங்க 8வது வசனத்துல வாசிக்கிறேன். 17வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் இராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபிலாவது வேற ஏதோ ஒரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார், நீங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே அவர் என்ன சொல்றாரு? துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை போகும்போது உடனே கொஞ்சம் பேர் போய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சங்காரம் உண்டாகும். அப்புறம் எல்லாருக்கும் என்ன சொல்வாங்க? சொல்லுமே பின் தொடர்ந்து போன மக்களுக்கு பாருங்க இவ்வளவு சங்காரம் ஆயிடுச்சுன்னு நம்மளை பத்தி அசிங்கமா சொல்வாங்க, அதனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டா சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள பலவானா இருக்கிறவன் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேல் எல்லாரும் அறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு ஆலோசனை சொல்றேன். என்னன்னா 11வது வசனத்துல, தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மண்டலத்திலே திரட்சான் இஸ்ரவேலில் எல்லோரும் மண்டையில கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே ஒருவரோடு இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன்னா அப்சலோம் போனா கட்டாயமா தாவீதோட ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால என்ன சொல்ற, நீங்க யுத்தத்துக்கு போங்க, எல்லா மக்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு யார் சொல்றா? ஊசாய் ஆலோசனை சொல்றாரு. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அட்கேனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் மேல் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இப்படியாக நடந்தது. 15வது வசனம், 17வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் எனும் ஆசாரியர்களை பார்த்து, இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலேமுக்கும் இஸ்ரவேல் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானும் அதை மாற்றி இப்படி சொன்னேன் என்று சொல்லி அவர்கள் வசமாக சொல்லிவிடுகிறார். எங்க தாவீதுக்கு செய்தி போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, தாவீதுட்ட, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளியிலே தங்க வேண்டாம்,
ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்கிறான். அப்ப யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னான். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். இதை ஒரு வேலைக்காரி மூலியமாக சொல்றாங்க. தாவீது கிட்ட விஷயம் போகுது. அதை ஒரு பிள்ளையாண்டான், ஒரு பையன், ஒரு வாலிபன் பார்த்து விட்டான். உடனே அவன் என்ன செய்தான், அப்சலோமுக்கு இதை தெரியப்படுத்துறான். அதனால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். எப்படி இந்த விஷயம் என்னாச்சு, இவங்க போய் தாவீது கிட்ட விஷயத்த சொல்றாங்க. யாரு, 2 பேர், யாரு, அகிமாசும் யோனத்தானும் போய் சொல்ல போறாங்க. சொல்லியிருக்காங்க, ஒரு வேலைக்காரி மூலியமா செய்தி போயிருது என்று ஒரு பிள்ளையாண்டன் பார்த்து அப்சலோம் கிட்ட சொல்லிட்டான். உடனே அப்சலோம் என்ன செய்யறாங்க, சரி வாங்க நம்ம வேகமா போய் அவங்களை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் என்றால், இவங்க சீக்கிரமாய் ஓடி போய் பகூருமில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். உடனே அந்த வீட்டுக்கார் என்ன செய்தார் என்றால், அவர்களை பத்திரமா வைப்பதற்காக ஒரு கிணற்றுக்குள்ளே அவர்களை அனுப்பி அதன் மீது ஒரு பாயை விரித்து அதுல சில பொருட்களை என்ன செய்யறாங்கன்னா நோயை பிறப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீனிடத்தில் வீட்டிற்குள் அகிமாசும் யோனத்தானும் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டும் பொழுது இல்ல, இப்பதான் அவங்க அக்கறைப்பட்டு போயிட்டாங்க, அதான் சொல்றாங்க, வாய்க்காலுக்கு அப்புறமே போயிட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இவங்களும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்க பிரியமானவர்களே, இவர்கள் பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமா எழுந்து ஆற்றை கடந்து பொங்கல், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னான் என்றார்கள். சரி, இப்படியாக அப்சலோமும் அவங்க மக்களும் காணாம அவங்களை தேடி காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக இவர்கள் 2 பேரும் தப்பித்து ஓடி ராஜா கிட்ட வர்றாங்க. ராஜா கிட்ட உங்களை பற்றி தாவீதுகிட்ட சொல்றாங்க, அகித்தோப்பேல் உங்களை பத்தி இப்படிலாம் ஆலோசனை சொன்னா, அதனால நீங்க இங்க சீக்கிரமா நீங்க கிளம்பி அக்கறைப்பட்டு போய்விடுங்கள் என்று சொல்கிறார். உடனே தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் வேகமாக போய் என்ன செய்தார்கள், யோர்தானை கடந்து அப்புறமாக போனார்கள். இங்கே அகித்தோப்பேலுக்கு என்ன நடந்தது என்றால், அகித்தோப்பேல் தன்னுடைய ஆலோசனையை அவர்கள் கேட்கவில்லை என்பதனாலே அவன் போய் அவனுடைய வீட்டிற்கே போய் அங்கே போய் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். இதுக்கப்புறம் தாவீது எங்க போறான்னா மக்னாயீமுக்கு வந்தான். அங்கே அப்சலோமும் சகல இஸ்ரவேலரும் கூட யோர்தானை கடந்தான். தாவீது மக்னாயிம் ஊருக்கு வந்துட்டாரு. இவங்க இப்பதான் என்ன செய்யறாங்க, யோர்தானை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வேகமா தாவீது போயிட்டே இருக்கான். இவங்க அப்சலோம்காரங்க விரட்டிக்கிட்டே வராங்க. அப்ப அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக தனக்கு ராணுவ தலைவனாக அமாசா என்பவனை அவன் நியமிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த அமாசா நாகாசின் குமாரனும் செரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையும் ஆகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேர்ல ஒரு மனுஷனுடைய குமாரனாக இருந்தான். யாரு, இந்த அமாசா. இப்ப யாராரு இப்ப இவரோட போயிட்டு இருக்காங்க. அமாசாவும் என்ன செய்யறான், இந்த ராணுவ தலைவனாக மாற்றினான். அவனோடு செல்கிறான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கி வெயிட் பண்றாங்க. பாருங்க, அப்சலோம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட்டிக்கிட்டு தாவீதுக்கு விரோதமாக அவனை விரட்டி கொண்டு வருகிறான். இதான் பதிசீன். இப்ப வருகிற பொழுது என்ன நடக்கிறதுனா, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்ப தாவீது மக்னாயிம்ல போய் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன நடக்கிறது என்றால் ஹெல்ப் வருது. பாருங்க, அவருக்கு உதவி. அம்மோன் புத்திரின் தேசத்து ராப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலின் ஊரானாகிய கீலேயாத்தினுமாகிய பர்சிலாவும். இப்போது எங்க வசிக்கிறோம், 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 27வது வசனத்திலே இந்த 3 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், தாவீதுக்கு என்ன செய்யறாங்க, வெகுமதிகளை அனுப்புகிறார்கள். முதல்ல நான் சொன்னேன், அப்பயும் தாவீதுக்கு அவர் தங்கியிருக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும். தாவீது மக்னாயிமில் சேர்ந்த பொழுது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலியத்தினுமான பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும்
அவனோடு இருந்த சகல ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் கவனமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். இப்படியாக தாவீதுக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் போஷிக்கிறதுக்குள்ளாக நிறைய அது அவர்கள் நன்கொடையாக அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக தாவீது என்ன செய்கிறார் என்றால் அவரோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். 18வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது தன்னோடு ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் என்ன செய்யறார், 1000க்கு அதிபதிகள் 100க்கு அதிபதிகளை வச்சு அந்த ஜனத்தை என்ன செய்யறார், 3 பிரிவுகளாக பிரிச்சு அதுல பாருங்க, ஒரு பங்கை யோவாபின் வசமும் இன்னொரு பங்கை யோவாபின் சகோதரனாகிய அபிசாயின் வசமாகவும் 3ல் ஒரு பங்கை கீத்தியனாகிய ஈத்தாயினுடைய வசமாகவும் என்ன செய்யறார்கள் கொடுத்து அனுப்பி, உங்களோட கூட நானும் வரேன், நீங்க 3 பேர் தனித்தனியா போய் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, தாவீது ராஜாவே நீங்க புறப்பட வேண்டாம், நாங்களே போறோம், நாங்க போய் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க உயிரோடு இருக்கணும், நீங்க போக வேண்டான்னு. அப்ப ராஜா என்ன செய்தார், சரின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி நான் இங்கே பத்திரமா இருக்கேன், நீங்களாம் போங்கன்னு சொல்லி அவங்களை எல்லாம் அனுப்புறான். அனுப்பும் போது என்ன நடக்கிறதுனா, மக்கள் 3 பேர்கிட்ட சொல்ல, யார், யோவாபு, அபிசாய், ஈத்தா, இவங்கள படைத்தளபதிகள். இவங்ககிட்ட சொல்ற, நீங்க தயவு செய்து என்னுடைய குமாரனாகி அப்சலோம் நீங்க மெதுவா நடத்துங்க, அவனை கொஞ்சம் பார்த்து அவனை கொஞ்சம் பத்திரமா நடத்துங்கன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு மகனுடைய பாசம், சரி மகன் தான் இப்படி செய்துட்டாலும் அவன் பத்திரமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. அப்படியாக எல்லாரும் செஞ்சாங்க, போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அன்றைய தினம் 20,000 பேர் மடிந்தார்கள் என்றால் அப்சலோமுடைய குரூப்பும் தாவீதுடைய குரூப்பும் என்ன செய்றாங்க, இப்ப சண்டை போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். ஏன்னா அந்த காட்டு வழியா அவங்கள வண்டி போகும்பொழுது என்ன செய்யுது, அந்த மரங்கள் வழியாக அப்படியே தாவி போறாங்க. ஏன்னா கழுதைகள், கோவில் கழுதைகள் மற்ற அது வழியா போகிற பொழுது அந்த மரத்துல எல்லாம் இடிபடுது. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்சலோமுக்கு ஒண்ணு நடந்தது, வசிக்கலாமா. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி விழும் பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினாலே அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இப்படியாக கர்வாலி மரத்தண்டையில போய் என்ன செஞ்சான், சிக்கி கொண்டான். அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்படி சொல்ல, ஏன் நீ பாத்தியல, ஓ அப்படியா, நீ பாத்தியா நீ ஏன் அவனை விட்டு வச்சு அவனை கொல்லாம விட்ட அப்படின்னு யோவாபு கேட்கிறாரு. அப்ப சொல்ல, ஐயோ நான் கொல்ல மாட்டேன், கொண்டது தெரிஞ்சா அரசர் ரொம்ப மனவேதனைப்படுவார். ஏற்கனவே அரசர் சொன்னாரு, தயவு செய்து அவனை நீங்க மெதுவாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப இவனை சொல்லுவான், நான் உன் கூட பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்கல, நான் போய் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுசர் அவன் தொங்கையிலே அவனை நெஞ்சில குத்தினார்கள். அப்புறம் அடிச்சு அவனை கொன்று போட்டார்கள். அப்சலோமை எடுத்து ஒரு காட்டுல ஒரு குழி தோண்டி போட்டு அவன் மேல நிறைய கல் குவியல்களை குவிச்சு வச்சுட்டாங்க. இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஏன், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்சலோமை பின்தொடர்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்சலோம் இருந்ததுனால இவர்கள் நம்மளை கொன்றவங்க பயந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். 18வது வசனம். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். இப்படியாக நடந்தது. இப்ப நடந்த பொழுது ஒருத்தர் யாருன்னா சாதோக்கின் குமாரனாகிய அகிமா சொல்றான், ராஜா கர்த்தர் ராஜாவே அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றும் என்னும் செய்தி அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே, நான் போய் வேகமா போய் நான் வேகமா போய் தாவீதிட்ட போய் சொல்லவான்னு கேட்கிறான். அதுக்கு யோவாப் சொல்ல, வேணாம் இன்னைக்கு சொல்ல வேணாம், இன்னைக்கு சொன்னா அவர் என்ன செய்வாரு, ரொம்ப மனம் வேதனைப்படுவார், தயவு செய்து இந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அடுத்ததாக அவன் என்ன செய்யறான்னு யோவாப் கூஷியை பார்த்து, நீ போய் என்ன செய்ய, நீ பார்த்ததை ராஜாக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கூஷி அனுப்புறாரு. இப்ப கூஷி அனுப்பும் பொழுது இவரும் திருப்பி சாதோக்கின் குமார் அகிமா சொல்ல, நானும் போறேன்,
நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எப்படி ஆனாலும் குஷின் பிரகாரம் நானும் ஓடட்டுமே என்று சொல்லி போகிறாங்க. 2 பேரும் போய் தாவீதுட்டு சாரி சொல்ல போகிறாங்க. தாவீது சொல்கிறாரு, ஒருத்தரை வராங்க நல்ல செய்தா கெட்ட செய்ய, ஒருத்தரை வர நல்ல செய்தாக தான் இருக்கும். அப்புறம் 2வது பின்னாடி வந்தான் அவனும் நல்ல ஒருத்தனா வரான் நல்ல செய்தாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு அவங்கள என்னன்னு கேட்கும் பொழுது தாவீது எல்லாரும் சொல்கிறாங்க, தாவீது அரசரே உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார் மடிய பண்ணினார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சாதோக்கோட குமாரன் வந்து அகிமாஸ் வந்து ரொம்ப வேகமாக கிளம்பி கூஷியை முந்திட்டு வந்துட்டாரு. வந்தோடனே அவர் சொல்றாரு, என்ன நடந்துச்சு, கர்த்தர் வந்து உங்களுடைய எல்லா பகைவர்களையும் முறியடிக்க செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அவர் கேட்கிறார், என்னுடைய மகன் வந்து அப்சலோம் எப்படி நல்லா சுகமா இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. தாவீதுக்கு அது ஒண்ணுதான் கவலை, மனதிலே பாரம். 2வதாக நீங்க பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, ஊசாய் வராரு. ஊசாய் வந்து கூஷி வராரு. கூஷி வந்த உடனே ராஜாவாய் ஆண்டவனே நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகி என் மகன் எப்படி இருக்கிறான், அதாவது அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டான். அதற்கு அவன், அந்த பிள்ளையாண்டர் நடந்தது போல ராஜாவை ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்பிய யாவருக்கும் நடக்க கிடவுது. அதாவது இப்படி கேள்வி கேட்டோன்னா 32வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகி அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாய் என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கிடவுது என்றான். அப்படி சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு, ஓ எனக்கு விரோதிகளுக்கு நடக்கிற மாதிரி அவன் வந்து இறந்துட்டான் போல இருக்குன்னு ராஜா தெரிஞ்சு ராஜா மிகவும் கவலைப்பட்டு வியாகுலப்படுகிறார். 33வது வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவனிவாசலின் மேல் வீட்டிற்கு ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே என் மகனை என்று சொல்லி அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அப்சலோமுக்கு நடைபெற்றது. அப்சலோம் இறந்தது தெரிந்து தாவீது மிகவும் கலங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு மிகவும் கவலைகள். முதலாம் நூன் இறந்தான், இவன் இறந்தான், இப்போ ஒவ்வொருவராக இருக்கிற பொழுது அவன் மனம் வேதனைப்படுகிறது. பிரியமானவர்களே, அவன் செய்த எல்லா பாவத்திற்கேற்ற தண்டனைகள் அனைத்தையும் அவன் இந்த உலகத்திலேயே அனுபவித்து விட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னித்தார். அவன் செய்த பாவத்தினால் வந்த விளைவுகள் இப்படியாக கொடூரமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது தாவீது திரும்பவுமாக அரசராகிறார். திரும்பவுமாக கர்த்தர் தயவாக அவரை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக அப்சலோம் இறந்து போனதும் அதற்கு பின்பாக தாவீது அதை குறித்து கவலைப்பட்ட காரியங்களையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக தாவீது மீண்டும் அரசராகிற காரியங்களையும் அவர் எப்படி அவரை கர்த்தர் திரும்பவுமாக எடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி காரியங்களையும் நாம் அப்புறம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென்.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.